என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்க எல்லாருக்கும் இந்த குரல் தாத்தாவின் வணக்கம். இன்னைக்கு அன்புடைமை அதிகாரத்தின் கதையை கேட்குறீங்களா? ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டியும் ஒரு பூனைக்குட்டியும் இருந்துச்சான். ரெண்டும் எப்போதும் சந்தோஷமா இருக்குமா. அப்பப்போ சண்டையும் போட்டுக்குமா. ரெண்டும் ஒன்னாவே விளையாடுமா, ஒன்னாவே சாப்பிடுமா. அந்த நாய்க்குட்டிக்கு அந்த பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அதுக்கு பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கிறத பெருசா வெளியே காட்டிக்காதான். ஒரு நாள் ரெண்டும் ஓடி ஓடி விளையாடும் போது பூனைக்குட்டி தெரியாம கீழே விழுந்து அது காலில் அடிபட்டு மியாவ் மியாவுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சான். அந்த சத்தம் கேட்ட உடனே நாய்க்குட்டி வேகமா ஓடி வந்து பூனைக்குட்டிக்கு அடிப்பட்டதை பார்த்தோன்னு அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். பூனைக்குட்டி வலி தாங்காம கத்தும்போது நாய்க்குட்டிக்கு அழுக வந்து அது கண்ணிலிருந்து கடகடன்னு கண்ணீர் வந்துடுச்சான். பூனைக்குட்டி நினைச்சே பார்க்கலையாம் நமக்காக நாய்க்குட்டி அழுமுன்னு. நாய்க்குட்டிக்கு பூனை மேல அன்பு அதிகமா இருந்ததால தானா அழுக வந்துருச்சான். அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்துருச்சான். ஒரு நிமிஷம் கூட நகராம பூனைக்குட்டி கூடவே இருந்துச்சான். அப்போதான் நாய்க்குட்டி நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு பூனை தெரிஞ்சுக்கிட்டுச்சான். பூனைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காயம் ஆறிடுச்சான். வழக்கம் போல ரெண்டும் விளையாடிச்சான். பிள்ளைகளா, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்புள்ள மனசுக்காரவங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவங்கள அறியாமலே அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடும். அதைத்தான் திருவள்ளுவர் அன்புடைமை அதிகாரத்தில் முதல் குறளில் சொல்லுகிறார். அந்த குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இந்த குறளின் விளக்கம், அன்பு என்பது மூடி வைக்க முடியாத உணர்ச்சி. ஒருவர் அன்புடையவர் என்பதை அவர் அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்தவுடன் தன்னை அறியாமலே கண் கலங்கி விடுவார். கண்ணுக்கு அதை அடைத்து வைக்கும் தாப்பால் இல்லை. இது 71வது குறளின் விளக்கம். அதனால இந்த குரல் தாத்தா தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல தினம் தினம் காலை எழுந்தவுடன் ஒரு 15 நிமிடமாவது திருக்குறளை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அன்பின் சிறப்பை எல்லாம் அறிந்து உயர்ந்த வாழ்க்கை வாழலாம். எல்லாரும் திருக்குறளை படிப்பீங்களா? மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றதுக்கு வர்றேன். எல்லாருக்கும் நன்றி.